නිවාස හානි සම්බන්ධයෙන් කටයුතු කිරීමේදී வீடுகளின் சேதம் தொடர்பில் செயற்படும் போது பகுதியளவில் சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும் 5 லட்சம் ரூபாய் வரை வழங்குவோம். பகுதியளவில் சேதமடைவது என்பது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் காற்றுக்கு பலத்த மழைக்கு தாக்குப்பிடிக்காமைக்கான பிரதான காரணம் அவர்கள் தற்காலிக பொருட்களை கொண்டு வீடுகளை நிர்மாணித்தமேயாகும். அவ்வாறான வீடுகளே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சேதமடைகின்றன. அதனால் ஜனாதிபதி 5 லட்சம் ரூபாவினை வழங்கி மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சேதமடையாதவாறு நிலையான பொருட்களை வைத்து வீட்டினை நிர்மாணிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதனால் முதலாவது கட்டத்தில் 3 லட்சம் ரூபாவினை வழங்கி நிலையான பொருட்களை வைத்து நிர்மாணித்து பின்னர் 2 லட்சம் ரூபாவினை வழங்குவதற்கு உத்தேசித்துள்ளோம். 5 லட்சத்திற்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளது என்று யாராவது கூறுவாராக இருந்தால் அவர்களுக்கு இந்த 5 லட்சம் ரூபாவினை பெற்றுக் கொள்ளாமல் அவர்களுடைய சேதமடைந்த வீடு தொடர்பான மதிப்பீட்டினை பெற்றுக்கொண்டு 25 லட்சம் ரூபாய் வரை அந்த சேதத்திற்கேற்ற நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். முற்றாக சேதமடைந்த வீடுகளுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை பணத்தினை வழங்குவோம். இந்த திட்டம் இந்த வாரம் ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் வரை முன்னெடுக்கப்படும். சிறிய நிவாரணங்கள் அனைத்தும் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விவசாய நிவாரணம், கால்நடைகளுக்கான நிவாரணம், பிள்ளைகளுக்கான கொடுப்பனவு, பாடசாலைகளுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவுகள் அனைத்தையும் வழங்குவதற்கே ஆலோசனை வழங்கப்பட்டது. සියලු දේවල් මේ දෙසැම්බර් 31කට කලින් අවසන් කරන්න කියලා තමයි උපදේශ